Vanakkam Wabi Sabi Banking Squad. So welcome back to our rapid reasoning session episode 2. So first reasoning video ku vandu ஒரு huge response கொடுத்திருந்தீங்க. So first of all thank you so much for that. I am very grateful to my subscribers. So viewers எல்லாருமே கொஞ்சம் subscribe பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா இந்த யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும்தான் வரும். அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் எவ்ரி லென்த்தி வீடியோவுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குதோ அதை வாட்ச் பண்ணுற உங்களோட டைமும் அதில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் கன்சர்ன் வச்சு தான் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணுன்றதுக்காக தான் வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் எவ்ரி பார்ட்லேயுமே ஒவ்வொரு டைம்லேயுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். அண்ட் கொஷின் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கிளாடாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு கொஷின் லெவல் ஸ்டாண்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே மெமரி பேஸ்டு கொஷின்ஸ். ஸோ மெமரி பேஸ்டு கொஷின்ஸே நான் சாட் ஜிபிடியில் போட்டு கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி கொடுங்க அந்த மாதிரி தான் நான் கேட்டு பண்ணுறேன். ஸோ எல்லாமே மெமரி பேஸ்டு கொஷின்றனால யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் பிஓ லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இந்த பிஓ லெவலுக்கே தயாராகிட்டிங்கன்னா பிஓ லெவலில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்குதோ அந்த லெவலில் தான் நம்மளுக்கு மெயின்ஸ் கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய மெயின்ஸுக்கும் எஸ்பிஐ பிஓ லெவல் ப்ரிலிம்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு பார்க்குறப்ப நீங்கள் மெயின்ஸ்க்குமே ரெடி ஆகுறீங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அண்ட் பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிகினர்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன், இதில் லீனியர் ரோ அரேஞ்ச்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு க்ளூ எப்படி செக் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் எண்டு இருக்கான்னு பாருங்கள், இதுலேருந்து க்ளூ போங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள் இன் பிட்வீன் சிட் பண்ணியிருக்காங்க, உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அண்டு வி இவங்க 2 பேருக்கு நடுவில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்லேருந்து போங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ இருக்காங்களோ அந்த க்ளூலேருந்து எடுங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி பீப்புள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நார்த் ஆர் சவுத், இதை நம்ம பார்க்கணும். நார்த் ஃபேஸிங்காக சவுத் ஃபேஸிங்கான. நார்த் ஃபேஸிங்கன்றப்போ நம்மளோட லெஃப்ட் தான் அதுக்கும் லெஃப்ட் அண்டு ரைட்டும் அதே மாதிரி தான். இதே சவுத் ஃபேஸ் பண்ணுறப்போ நம்மளோட லெஃப்ட் ரைட்டாக மாறும் அண்ட் நம்மளோட ரைட் லெஃப்டாக மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் அன்னோன் நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை சம் ஆஃப் தம் ஃபேஸிங் நார்த் சம் ஆஃப் தம் ஃபேஸிங் சவுத் கொடுத்தாலும் சரி, நம்மளால் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி டக்குன்னு சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ் இருக்காங்களா? எஸ், 8 பாக்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம்னா எஸ் எக்ஸ்ட்ரீம் எண்டு நான் சர்ச் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீம் எண்ட் எனக்கு இருக்காங்க. என் ஃபேஸஸ் சவுத் அண்ட் சிட்ஸ் அகெயின் ஃப்ரம் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னா எய்தர் லெஃப்ட்லேருந்து 2வது இருக்கலாம், இல்லைனா ரைட்லேருந்து 2வது இருக்கலாம். அப்போ 2 பாசிபிலிட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ என் ஸோ லெஃப்ட்லேருந்து செகண்ட் நான் மார்க் பண்ணுறேன் அண்ட் சதர்ன் ஃபேஸிங்கிறனால நான் சவுத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் என் ரைட்டுலேருந்து செகண்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என் மார்க் பண்ணுறேன். ஓகேவா, இந்த 2 பாசிபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 பர்சன்ட் சிட் பிட்வீன் பி அண்ட் என். பிக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் எங்கே இருப்பாங்க அப்படின்னா பி இங்கே இருப்பாங்க. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தோம்னா பி இந்த சைடு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பி இப்போ நார்த் ஃபேஸிங்காக சவுத் ஃபேஸிங்காக நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளூ பாருங்கள். as many persons sit to the right of P as to the left of L where both of them facing the same direction. என்ன சொல்கிறாங்கன்னா பியும் எல்லும் சேம் டைரக்ஷன் இருக்காங்க. பியோட ரைட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பியோடைய எல்லோடைய லெஃப்ட்லேயும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்த் அண்டு சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிபிலிட்டி எடுத்து வச்சு பார்க்கணும். இப்போ பி ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில். ஸோ நான் எல்லுக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மெம்பர்ஸ் வைக்கிறேன். 2 பேருமே சேம் டைரக்ஷன் இருக்கிறனால மேலே நார்த் ஃபேஸிங், ஸோ மேலே ஒரு டாட் வச்சிடுறேன். அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி நம்ம எண்ணில் எடுக்கலாம். இதே பி சவுத் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்கே 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்
மேலேருந்து கீழே போகிறதுக்கு கீழேருந்து மேலே வரத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நான் உல்ட்டாவாக எடுத்துடுவேன். இந்த சைடு வந்து நான் எண்ணிட்டு இருக்க மாட்டேன் 1 2 3 4 5 அப்படின்னு நான் எண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ சவுத் ஃபேஸிங்காக இருக்காங்களா, அப்போ ரைட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, சாரி லெஃப்ட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 1 2 தான் இருக்காங்க. அப்போ நான் எல்லுடைய ரைட்லேயே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போட்டுருவேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரிலாம் நம்ம டைம் சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மெயின்ஸ் கொஷின்லலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு லென்த்தாக இருக்கும். கொஷின் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து சதர்ன் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்கேயும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொரு நம்ம பண்ணலாம் பி நார்த் ஃபேஸிங், அதே தான், அந்த சேம் பொசிஷன் தான் இருக்கும். பட் நம்ம ஃபேஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு க்ளூ என்னென்னு பார்த்தோம்னா, ஆர் டசன்ட் சிட் அட்ஜசன்ட் டு பி அண்டு ஆர் வந்து பி பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு ஏதாவது ஆர் ரிலேட்டடாக க்ளூ இருக்கானா? இருக்குது. ஆர் அண்ட் எல் ஆர் சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர். சூப்பர். இந்த க்ளூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எல்லுடைய செகண்ட் லெஃப்ட்டுக்கும் ஆரும் 2 பேருமே வந்து லெஃப்ட் ஆஃப் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து எல் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர் எங்கே வரணும்னா, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் வரணும். ஓகே, இப்போ ஆருடைய லெஃப்டில் எல் இருக்காங்கன்னா இப்போ ஆர் எந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? சதர்ன் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, செகண்ட் பாசிபிலிட்டியில் பாருங்கள், எல் வந்து சதர்ன் ஃபேஸிங் டைரெக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, என் பக்கத்தில் ரைட் ஹேண்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஆர் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆருடைய செகண்ட் லெஃப்டில் தான் யார் இருக்கணும்? எல் இருக்கணும். அப்போ ஆர் எந்த டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ தேர்ட் பாசிபிலிட்டிக்கு வரலாம். எல்லுடைய செகண்ட் லெஃப்ட்டில் வந்து ஆர் இருக்கணும். ஆனால் வந்து என்ன இருக்குது? பி பக்கத்தில் வந்துடும். ஆனால் பி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு தானே நம்மளுக்கு ரூலே. அப்போ இந்த ரூல் கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எல் பக்கத்தில் ஆர் வந்து செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எல்லுன்னு சொல்கிறாங்க ஆர். இப்போ நம்ம பார்த்தாலும் இங்கேயும் வந்து இங்கே தான் வரும். அப்போ நம்மளுக்கு பி பக்கத்தில் வருது அகைன். ஸோ இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ இன்னும் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் மோர் தென் 2% இருக்காங்க. 2% சிட் பிட்வீன் ஓ அண்ட் எம். ஓகே, என்னென்னா ஓக்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கிறத விட எஸ்ஸுக்கும் ஆருக்கும் 2% ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓக்கும் எம்முக்கும் நடுவில் ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஓக்கும் எம்முக்கும் நடுவில் யாருமே இல்லைனாலும் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதோட நிப்பாட்டலாமான்னா நிப்பாட்ட வேண்டாம். வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். எஸ் டஸ்ன்ட் சிட் அட்ஜசன்ட் டு பி. அப்போ இதுலேயே இன்னொரு க்ளூ என்ன இருக்குது? எஸ் வந்து பி பக்கத்தில் இல்லை. அப்போ எஸ் வந்து எங்கே தான் இருக்கணும்? ஒன்று என்ஸில் இருக்கணும், இல்லைனா எல் பக்கத்தில் இருக்கணும். 2 பாசிபிலிட்டிலையுமே அங்கே தான் இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது எல் வந்து நான் எல் பக்கத்தில் வச்சேன், எஸ் வந்து நான் எல் பக்கத்தில் வச்சேன் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஓவையும் எம்மையும் என்னால் பக்கத்தில் வச்சுக்க முடியுமானா வச்சுக்க முடியும். ஏன்னா இங்கே 2 பிளேஸ் வந்து கான்சிக்யூட்டிவாக இருக்குது. நான் எஸ்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு போக என்னால் முடியாது, ரைட் ஹேண்டில் கொண்டு போக என்னால் முடியாது. ஏன்னா உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. அப்போ ஓக்கும் எம்முக்கும் எவ்வளோ பேர் இருக்கணும்? 4 பேர் இருக்கணும். அந்த மாதிரி எங்கேயாச்சும் பிளேஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் வந்து எல் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எஸ் எல் பக்கத்தில் இருப்பாங்க, ஓ அண்ட் எம் வந்து பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த இடம்னு தெரியாது. ஓ ஃபஸ்ட்டு வருமா இல்லை எம் ஃபஸ்ட்டு வருமானு தெரியாது. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, அட்மோஸ்ட் 1% சிட் பிட்வீன் ஓ அண்ட் கியூ. ஓக்கும் கியூக்கும் பக்கத்தில் அட்மோஸ்ட் 1% அப்படின்னா 1க்கு கம்மியாக, 1க்கு கம்மியான அட்மோஸ்ட், அட்லீஸ்ட்னா 1க்கு மேலேயும். ஸோ அப்போ அட்மோஸ்ட்னு கொடுத்துருக்கறனால கியூ எங்கே தான் இருக்கணும்? 1% தான் நடுவில் இருக்கணும். அப்போ கியூ வந்து பி பக்கத்தில் தான் இருந்தாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஓ வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன். அப்போ கியூ எங்கே வச்சேன்னா 2 பேர் இருப்பாங்க. அப்போ நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னா பொசிஷனை 2 பேருக்கும் மாற்றுறேன்.
ஓகே. ஸோ 2 பேருக்கும் நான் பொசிஷனை மாற்றுறப்ப நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எம் இங்கேயும் ஓ இங்கேயும் க்யூ இந்த பி பக்கத்துக்கு பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என் அண்ட் ஓ ஃபேஸ் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் க்யூ. என்னும் ஓவும் க்யூவுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆல்ரெடி எங்கே தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, என்னன்றது வந்துருச்சு, சாரி சவுத்துன்றது வந்துருச்சு. அப்போது க்யூ வந்து எந்த இடத்த ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும், ஆப்வியஸாக அவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே. க்யூ எதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும், நார்த்தை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்போ ஓ எங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, சதர்ன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்னும் ஓவும் சேம் டைரக்ஷன் பட் ஆப்போசிட் டு க்யூ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எம் டசன் ஃபேஸ் நார்த். இப்போது எம் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த க்ளூ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்த்தோம்ல, not more than 2 adjacent person facing the same direction. இப்போது பாசிபிலிட்டி 2ல் பாருங்களேன், எம் நார்த்தை ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம் எந்த டைரக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், சவுத் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி ஓவும் பியும் சதர்ன் டைரக்ஷன் தான் பார்த்துருக்காங்க இல்லையா. ஆனால் அவங்க 2 பேருமே எந்த டைரக்ஷன் இருக்காங்க, சதர்ன் டைரக்ஷன் இருக்காங்க. இங்கே கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம் வந்து ஆப்வியஸாக எந்த டைரக்ஷன் தான் பார்த்துருக்கணும், நார்த் தான் பார்க்கணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் எம் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் கேன்சல் அவுட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா எம் வந்து ஃபேஸிங் சதர்ன் டைரக்ஷன். இப்போ பாருங்கள் கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு, 6 சவுத்து என்னு சவுத்து. ஓகே. அப்போ எல் வந்து நார்த்தாக தான் இருக்கணும், கரெக்டாக இருக்குது, எல் வந்து நார்த்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் வந்து டசன்ட் சிட் அட்ஜசன்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம போடணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான என்ன சொல்கிறது அப்ரோச். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இதை வந்து இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம், சாரி நெக்ஸ்ட்டு பசில் வந்து நம்ம பார்க்கலாம். சாரி நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னென்னு சொல்லணும், எல் வந்து இங்கே நார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ எஸ் எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணும்னா சவுத்து தான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா க்யூவும் பியும் நார்த்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ எஸ் சவுத்தில் தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஸோ செகண்ட் கொஷின் ஆஃப் தி வீடியோ வந்து என்னென்னா, ஃப்ளோர் பேஸ்டு பசில். ஒரு 7 ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு 7 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 7 பர்சன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெட் வந்து டாக் வந்து பிடிச்சிருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோர் பேஸ்டு போகிறீங்க அப்படின்னா நம்பர் வச்சு ஏதாவது க்ளூ இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுதான் வந்து இட் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். லைக் 4th ஃப்ளோர் தான் இருக்கணும், 5th ஃப்ளோர் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அபவ் தி 4th ஃப்ளோர், பிலோ தி 4th ஃப்ளோர், ப்ரைம் நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம மூவ் ஆகணும். அப்படி நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ வந்து இங்கே இருக்குது. ஈ லிவ்ஸ் ஆன் an odd numbered floor. அப்போ ஈ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோரில் இருக்காங்க. ஆட் நம்பர் ஃப்ளோர்னால் என்னென்ன வரும், 1 3 5 7 4 பாசிபிலிட்டி இருக்குது. அதோடு நம்ம நின்று டக்குன்னு போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் தி ஒன் ஹூ ஓன்ஸ் பீகிள் லிவ்ஸ் இமீடியட்லி பிலோ இ. ஸோ பிகிள் வந்து யாருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இமீடியட்லி ஈக்கு கீழே இருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா இதிலே நான் ஒரு பாசிபிலிட்டியை கட் பண்ணிவிடுவேன். 1 வந்து எனக்கு வராது, ஏன்னா வந்து பிகிள் வந்து என்ன இது இருக்கும் அப்படின்னா ஈக்கு கீழே வந்து இருக்காங்க. அப்போது நான் பாசிபிலிட்டி இப்போ நம்ம வரையலாம். 3 பாசிபிலிட்டிஸ் வந்து இதில் வரும். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் வச்சு நம்ம வரையலாம். ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு எழுத ஆரம்பிக்கலாம். ஈ வந்து எங்கே வரும், 7th ஃப்ளோரில் வந்துச்சு அப்படின்னா பிகிள் அப்படின்றது நம்மளுக்கு 6th ஃப்ளோரில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இ 5th ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா பிகிள் இங்கே வரும். அண்ட் இங்கே 3rd ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா இவங்க 4th ஃப்ளோரில் வருவாங்க. ஓகே, சாரி 2nd ஃப்ளோரில் வருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வச்சு ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறப்போ எஸ் இருக்குது. 3 persons live between the one who owns boxer and the one who owns beagle. ஸோ பீகிள் அண்டு பாக்ஸருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அப்போ பாக்ஸர் வந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் எங்கே வருவாங்க அப்படின்னா 2nd ரோவில் வருவாங்க. அண்ட் 2nd பாசிபிலிட்டியில் எங்கேயாவது வர முடியுமானா வர முடியாது. ஸோ அதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 3rd பாசிபிலிட்டியில் வந்து பாக்ஸர் எங்கே வருவாங்க அப்படின்னா 6th பிளேஸில் வருவாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பாக்ஸர் வச்சு ஏதாவது இருக்கா, இல்லை ஈ வச்சு வேறு ஏதாவது இருக்கான்னு
இருக்கான்னு பார்க்குறப்போ நான் தேடுவேன், எதுவுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன மூவ் ஆகும்னா, A does not own bulldog. The one who owns the pug lives immediately above the one who owns Labrador and immediately below the paria. ஸோ எஸ், இப்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்குன்றது இம்மீடியட்லி அபோவ் எதுக்கு மேலே இருக்குது, லேப்ரடார் மேலே இருக்குது. அண்ட் இம்மீடியட்லி பிலோ யாருக்கு கீழே இருக்குது, பாரியாவுக்கு கீழே இருக்குது. அப்போது நம்ம இதை ஃபில் பண்ணுறதுக்கு 3 கான்சிக்யூட்டிவ் பிளேஸ் நம்மளுக்கு எம்டியாக வேணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டுலேயும் செகண்ட்லேயும் நம்மளுக்கு என்னென்ன பிளேஸ் அவைலபிளாக இருக்குது, 5 4 3 இருக்குது. அப்போ நான் அதை அப்படியே எழுதுவேன். ஃபஸ்ட்டு இதில் 5th பாரியா வருவாங்க, 4th பக்கு வருவாங்க, அண்டு தேர்டில் வந்து லேப்ரடார் வருவாங்க. ஓகே, ஸோ அதே தான் நான் இந்த இடத்துலையும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஈ என்ன சொல்லியிருக்காங்க, ஈ லிவ்ஸ் ஆன் தி ஈக்கு வந்து நெய்தர் கே நார் ஈ ஓன்ஸ் தி போடல். ஓகே, ஸோ பூடல் எனக்கு ஸ்பெல்லிங் எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக தெரில, ஏதாச்சும் தப்பாக இருந்தேன்னா பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெய்தர் கே நார் ஈ வந்து இல்லை அப்படின்றாங்க. அப்போ கே எங்கே தான் வந்தாகணும் அப்படின்னா, இப்போ வந்து கே எங்கேனாலும் வரலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இதை மார்க் பண்ண வேண்டாம். அப்போ வந்து என்ன இல்லை அப்படின்னா, ஈக்கு நடுவில் என்ன வராது, பூடல் வந்து வராது. அப்போ ஈ எங்கே தான் வரும், பூடல் எங்கே தான் வரும்னா கீழே தான் வரும். அதே மாதிரி தான் இப்போ ஈ இல்லாத இடத்துல பூடல் இந்த இடத்துலையும் வரலாம், 7th வரலாம், ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு வரலாம், 2 இடத்துலையும் நம்மளுக்கு வரலாம். ஸோ அதை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படின்னா, புல்டாக் வந்து பிடிக்காது. இப்போ இதில் என்ன சேலஞ்சிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, எதுக்குமே நம்மளுக்கு நேம் இல்லையே, பெருசாக நம்மளுக்கு வந்து கொடுக்கல, கே பி சி டி அந்த மாதிரி நம்மளுக்கு பெருசாக கொடுக்கலேன்னு நோட் பண்ணியிருக்கீங்களா. இப்போ வந்து போடுறப்ப தான் எனக்கே தெரியுது, இங்கே வந்து ஒரு லைன் வந்து விட்டுருக்கோம் நம்ம. the names are consecutive alphabets in alphabetical order starting from the top most. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஈ வந்து 7th பிளேஸில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 6th 5th 4th 3rd 2 1லலாம் என்ன ஆல்ஃபபெட்ஸ் வரும்னா, எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே இப்படி வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதே இது இ இப்போ 5th 3rd ஃப்ளோரில் இருக்கா. அப்போ இங்கே என்னென்னு ஸ்டார்ட் ஆகுனா, ஏ பி சி டி இ எஃப் ஜி அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நம்ம இப்போ இங்கே ஈலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, கே வந்து கீழே தான் வந்தாகும். அப்போது கேக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க, பூடல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏக்கு தான் வந்து மேலே வரும். அப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி. அப்போது ஏக்கு என்ன பிடிக்காது, புல்டாக் பிடிக்காதுன்ட்டாங்க. அப்போ எங்கே வரும், புல்டாக் கீழே தான் வரும், ஜியில் தான் வரும். ஓகே, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு டாக் டைப் இருக்கான்னு பார்க்கலாம். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு பூடல் இருக்குது. அப்போ பூடல் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம், ஏயில் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டான பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பசில் வந்து போடலாம். அதுதான் லாஸ்ட்டு பசில். அதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுவே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணனால ரொம்ப லேட்டாக இருக்குது. ஒரு 10 வீடியோஸ் வந்து இந்த மாதிரி போகட்டும். ஒரு 30 பசில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போடலாம். அண்ட் ஒரு கொஞ்சம் இது ப்ரிலிம்ஸ் லெவல் பிஓ லெவலில் இருக்கக்கூடிய பசில் வந்து ஓரளவுக்கு நம்ம செட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயின்ஸ் பசிலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ எஸ், 3rd பசில் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ 3rd பசில், த லாஸ்ட் பசில் ஆஃப் தி வீடியோ. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஓகேவா, இது வந்து ஒரு ஆர்டர் அண்ட் ரேங்க் பேஸ் பண்ண ஒரு பசில். டெசிக்னேஷன் பேஸ்டுன்னு சொல்லலாம், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் எப்படினாலும் சொல்லலாம் இது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பசிலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம், டிக்ரீஸிங் ஆர்டரா இன்க்ரீஸிங் ஆர்டரா, சீனியரா ஜூனியரா, அதுதான் பார்க்கணும். டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங், சீனியரா ஜூனியரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ டிக்ரீஸிங் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா சீனியர், இன்க்ரீஸிங் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஜூனியர். இப்போது போஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா 1 2 3 4 5 இப்படி தானே போடுவோம். அப்போது அதுதான் இன்க்ரீஸிங்.
அப்போ இன்க்ரீஸிங் கொடுத்துட்டு ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்னா கீழேருந்து போகணும், ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? இதே நம்மளுக்கு டிக்ரீஸிங் கொடுத்துட்டு ஐஏஎஸ் ஐஆர்எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மேலேருந்து எழுதணும், ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அப்படின்னு எழுதணும். இன்க்ரீஸிங்னா ஜூனியர், டிக்ரீஸிங்னா சீனியர். ஸோ இதை மட்டும் வந்து இந்த ரேங்க் பேஸ்ட் ஆர் டெசிக்னேஷன் பேஸ்டு பசிலில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் சீனியர் ஜூனியர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும், ஆப்வியஸாக ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்றதான். இதையும் வந்து எப்படி ஃப்ளோர் பேஸ்டு பஸ்ஸில் நம்ம எந்த மாதிரி க்ளூ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ 4 persons வந்து ரேங்க்டு பிட்வீன் ஆர் அண்ட் வி. ஸோ 4 person ஆர் அண்ட் விக்கு நடுவில் இருக்கிறப்ப இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் இல்லையா? இவங்க இந்த க்ளூ வந்து கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, வி ஹூ இஸ் அ சீனியர் டு ஆர். அப்போ நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டி? இதுதான் பாசிபிலிட்டி, ஆருக்கு சீனியர் வந்து வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆர் இஸ் நெய்தர் ரேங்க்டு அஸ் ஐஆர்ஓ அண்ட் ஐபிஎஸ். ஓகே, இந்த 2 க்ளூவையும் நம்ம எடுத்து இப்போ போட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசில் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ வி வந்து இப்போ ஐஏஎஸ்ன்னு வச்சேன்னா அப்போ ஆர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். 1 2 3 4. அப்போ ஆர் வந்து ஐஆர்ஓவில் வருவாங்க. அப்போ ஆர் வந்து எங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஐஆர்ஓ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐபிஎஸ்ஸும் கிடையாது. அப்போ ஆர் எங்கே தான் வரணும், எய்தர் ஐடிஎஸில் வரணும் இல்லைனா ஐசிஎஸில் வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4 members வந்து மார்க் பண்ணலாம், 1 2 3 4. அப்போ வி வந்து ஐஎல்எஸ், செகண்ட் பாசிபிலிட்டியில் வி வந்து ஐடிஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 3 persons ரேங்க்டு பிட்வீன் பி அண்ட் வி. விக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 3 members இருக்காங்க. அப்போது ஆர் பக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாட் மோர் தென் 3 persons ஆர் ஜூனியர் டு எக்ஸ் who is senior to Q. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜூனியரு எக்ஸுடைய ஜூனியர் வந்து 3 members மேலே கிடையாது அண்டு எக்ஸு வந்து க்யூவுக்கு சீனியர்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸு எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா கீழே எக்ஸுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கணும், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், அதுதான் இருக்கலாம். 1 வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா க்யூ வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். அப்போது எக்ஸுக்கு வந்து எங்கே தான் பாசிபிலிட்டி, நம்மளுக்கு ஃபஸ்ட் இதில் ஐஆர்ஓ தான் பாசிபிலிட்டி, க்யூ எங்கே தான் வரும், ஐசிஎஸில் தான் வரும். இதே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குறப்போ அகெயின் எக்ஸு வந்து ஐஆர்ஓவில் தான் பாசிபிலிட்டி, க்யூ வந்து ஐபிஎஸ்சில் வரும். ஓகே, டபிள்யூ இஸ் ஜூனியர் டு வி பட் சீனியர் டு எஸ். என்ன சொல்கிறாங்க, டபிள்யூ இஸ் ஜூனியர் டு வி பட் சீனியர் டு எஸ்ன்னு இப்படி மார்க் பண்ணுறாங்க. அப்போ டபிள்யூ எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா டபிள்யூக்கு கீழே என்ன இருக்குன்னா 2 பிளேஸ் இருக்கணும். இங்கே டபிள்யூக்கு கீழே 2 பிளேஸ் இருக்கா, இல்லை. அப்போ இது ஆப்வியஸாக கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ டபிள்யூக்கு கீழே இந்த பிளேஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நெய்தர் யூ நார் எக்ஸ் இஸ் ரேங்க்டு அஸ் ஐஆர்எஸ். நெய்தர் யூ நார் எக்ஸ், எக்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, நம்மளுக்கு யூவும் டியூ மட்டும்தான். அதில் யூ என்ன வராதுன்ட்டாங்க, ஐஆர்எஸ் வராதுன்ட்டாங்க. அப்போ யூ யார் வருவாங்க, யூ வந்து ஐஏஎஸில் வருவாங்க, டி வந்து ஐஆர்எஸில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெசிக்னேஷன் பசில் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணுறனால இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம கரெக்டாக க்ளூவை எடுத்து அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் லெஸ் தென் 1 minute சால்வ் பண்ணக்கூடிய பசில். இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான பசில் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 2 வேரியபிள் இல்லாமல் ஒரு சிங்கிள் வேரியபிள் பசில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு பசிலையும் அப்ரோச் பண்ணணும். I hope this video will be very helpful for you. And beginners இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் ப்ரொவைட் யூ அ ரைட் டைரக்ஷன். அண்ட் வெட்ரன் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்டு வீடியோஸில் வந்து நீங்கள் சொல்யூஷன் பார்க்காமே போடலாம். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கொஷின் நீங்களாக வந்து ப்ளே பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பசில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பசில் வந்து நான் 16 minutes போட்டிருக்கேன், செகண்ட் பசில் எவ்வளோ நேரத்தில் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு 4 to 5 days இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவலாக வந்து சிங்கிள் பசிலுக்கு எடுக்கக்கூடிய டைம் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி கன்ஃபியூஸே இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். ஸோ thank you so much for watching this video patiently till end. So thank you so much. Have a great day. Prepare well. So exams வந்து கிட்டக்க வந்துருச்சு. ஸோ அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
கொடுக்க போகிறது ஒரு எக்ஸாம். ஒரு தடவை படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சிடுங்க. ஒரு தடவை படித்தாலும் சும்மா சூப்பராக படிச்சிருங்க. அந்த வருஷமே வந்து சர்வீஸ் வாங்கிடலாம். நிறையா பிகினர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் மாதிரியான விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 12 எக்ஸாம் வந்துடும். ஸோ 6 எக்ஸாம் வந்து நம்மளுக்கு RRBPOலேருந்து வரும், IBPSஐ கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டாப் ப்ரியாரிட்டி வந்து சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்துச்சா அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட்டு மட்டும் எடுங்க. அந்த எக்ஸாம் பின்னாடி ஓடாதீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் உங்களுக்கு அந்த இயரில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ரீசனிங் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். டேக் திஸ் இன்புட், திங்க் அபவுட் இட், ஹாவ் அ கிரேட் டே, ப்ரிப்பேர் வெல், ஹாப்பி லேர்னிங்.